யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் துவங்கி கடைசி வரைக்கும். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உம்முடைய நாமம் வல்லமையில் பெரியது என்று சொல்லி எரேமியா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பாடலை பாடுவோம். உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக வாசி கேட்ட யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் துவங்கி 22 வரைக்கும் வாசித்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படி தானே? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இதுக்கு தலைப்பு என்னன்னா, அற்புதங்களுக்கு பின்வரும் விசுவாச வாழ்க்கை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விசுவாசத்தை குறித்து எனக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் விசுவாசத்தை குறித்தே பேச வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பியிருக்கிறேன்.
அதனால் நான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அற்புதங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு நடப்பித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த அற்புதங்களை நாம் சாட்சிகளாக எடுத்து சொல்லும் பொழுது எவைகளை நாம் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு செங்கடலில் வழி நடத்தினவர் நாளைக்கு ஒரு கிணத்து அருகில் வழி நடத்த மாட்டாரா அப்படின்ற விசுவாச வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், வேறு ஒரு விஷயமே இல்லை. ஒரு பெரிய செங்கடல் அது தடையாக நிற்குது. அந்த செங்கடல் தடையாக நிற்குது. இஸ்ரவேல் மக்கள் அவங்க எந்த பக்கமும் போக முடியல. பின்னாடி பார்க்குறாங்க, பார்வோன் ராஜா படையோடு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் வரான் அப்படின்னு சொன்னால், இவர்களை பிடித்து கொண்டு திரும்பவும் கொண்டும் போயிட்டு அவர்களை கிட்டத்தட்ட 430 வருஷங்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலே இருந்தாங்க. அதில் அடிமைகளாக இருந்தது 400 வருஷங்கள். இந்த 400 வருஷத்து அடிமைகளாக இருந்தது அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேனிடத்தில் சொல்லும் பொழுது கூட அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளார இவங்க தள்ளப்பட போகிறார்கள். இவங்களை மறுபடியும் பார்வோன் பிடிச்சிக்கிட்டு நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வர்றான் பிடிச்சின்னு போகிறதுக்கு. இந்த சூழ்நிலை அவர்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்சு ஓடலாம், எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா எதிர செங்கடல் நிற்கிறது. பின்னால் போனால் அவங்ககிட்ட மாட்டிக்குவோம், முன்னால் போனால் செங்கடல் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் எது அவர்களுக்கு தடையாக நின்றதோ அதுவே அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எது தடையாக நின்றதோ, செங்கடல் தடையாக நின்றது, அதுதான் 2 மதிலாக அவர்களுக்கு நின்றது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுலேயும் குறிப்பிட்ட அவங்க எதில் நடந்து போனாங்களாம்? தரையில் வெட்டாந்தரையில் நடந்து போனது போல் நடந்து போனாங்களாம். அப்படியானா ஒரு சாதாரணமாக ஒரு பள்ளம். நானெல்லாம் சின்ன வயசில் மீன் பிடிக்கிறதுக்கு போவேன். எங்கள் அங்கிளோட, ஏதாவது எங்கள் சித்தப்பாவோட கூட அவர் தான் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அவர் கூட மீன் பிடிக்க போனால் தண்ணியெல்லாம் இறச்சிட்ட பிறகு டிச்சு ஓரமாக, ரோட்டு ஓரத்தில் டிச்சுங்க இருக்குது, அதிலெல்லாம் அவர் கண்டுபிடிப்பார். இதில் இருக்கும் இதில் இருக்காது அப்படின்னு கண்டுபிடிப்பார். அதில் இறச்சிட்ட பிறகு பார்த்தோம்னா வெறும் சேறு சகதியமாக தான் இருக்கும். இப்போ ஒரு கடலில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் 2 சைடில் மதிலாக நிற்குதுன்னு சொன்னால், நடுவில் இப்போ நடந்து போகிறாங்கன்னா சேறு சகதியில் தான் நடந்து போயிருக்கணும். ஆனால் அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்தது போல் நடந்து போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அதில் நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் பயங்கரமாக இருக்குது. இவங்க நடந்து போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சூர் வனாந்தரத்துக்கு போகிறாங்க. அடுத்தது எங்கே போகிறாங்க? சூர் வனாந்தரத்துக்கு அவர்கள் போகிறார்கள். அந்த சூர் வனாந்தரத்துக்கு போன உடனே எத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் அவசப்பட்டாங்க? 3 நாள் தண்ணீர் தண்ணியே கிடையாது அவங்களுக்கு, சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் மாறா ஒன்று வருகிறது, கசப்பான மாறா ஒன்று வருகிறது. இந்த 2 சூழ்நிலைகளுக்கு முன்னால் நிற்கிற மக்கள் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மோசேயை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், விசுவாச வாழ்க்கைக்குள்ளார பாதைக்குள்ளார அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய செங்கடலையே ஆண்டவர் எனக்காக பிளந்து கொடுத்தாரு. ஒரு பெரிய செங்கடலே 2 மதிலாக எனக்கு நின்றது. வெட்டாந்தரையில் நடந்தது போல் நான் நடந்து வந்தேன். அது மாத்திரமல்ல, அதே தண்ணீரை கொண்டு எனக்கு எதிராக வந்த மக்கள் எல்லாரையும் அழித்து போட்டுட்டார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறத. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த பெரிய செங்கடலிலிருந்து ஒரு சாதாரணமாக தண்ணீரை கிடைக்கல, கசப்பான ஒரு மாறா இருக்குதுன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் என்னை வழி நடத்த மாட்டாரா என்கின்ற விசுவாச வாழ்க்கை நமக்குள்ளார கண்டிப்பாக வரணும். நம்ம சாட்சி சொல்லும் பொழுதெல்லாம் பயங்கரமாக நான் கூட சொன்னேன் இந்த மாதிரி ஆட்டோ என்னை தட்டிட்டாங்க அப்படின்னு. அப்போது முதல்ல ஒரு சூழ்நிலையில் என் மனைவி தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 2ஆம் நம்பர் கேட் இருக்க, அதுக்கு நேராக போயிட்டு வண்டி நிறுத்திட்டு வண்டி மேலே உட்காந்துக்கிட்டே பின்னால் திரும்பி பார்க்குறேன். நானாக விழுந்துட்டேன். நான் சொன்னேன்ல ஏற்கனவே விழுந்துட்டேன்னு. அந்த சமயத்தில் என்னுடைய மனைவி தான் கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது ஒன்றும் இல்லையா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. நான் உங்கள் இடுப்பு பகுதியில் சொல்லிட்ட பிறகு இப்போ என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா,
அன்றைக்கு எப்படி அந்த எக்ஸ்ரேவில் வந்து ஒன்றுமில்லை என்று பரவாயில்ல இப்போ தப்பிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்களோ அதை போல அதில் இடுப்பு பகுதியிலெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த வயசான காலத்தில். அப்படி இதுலேயும் இந்த ரிப்புலேயும் கூட ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். சத்தியமாக நம்பினேன். சத்தியம் விடக்கூடாதுல்ல, சிரசின் மேலே சத்தியம் விடாத, பைபிள் மேலே சத்தியம் பண்ணாத, பூமி மேலே சத்தியம் பண்ணாதன்னு ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறாரு. வேறு வழி இல்லை, நீங்கள் நம்பணுமேனு நான் சொல்கிறேன். நான் வேறு வழி இல்லை. நான் உண்மையாக நம்பினேன். இந்த முறையும் கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு வந்து என்ன பண்ணுவார், இந்த ரிப்புக்குள்ள ஒன்றும் இல்லை உங்களுக்கு, பரவாயில்ல பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார் நினச்சிக்கிட்டே நான் அந்த டாக்டர்கிட்டே போகிறேன். அந்த படி ஏறி உள்ளே போகிறேன். உள்ளே போனோன்னு அப்புறம் டாக்டரை பார்த்தா அவர் போய் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னாரு. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரும்பொழுதெல்லாம் ஃபுல்லாகவே என் மனசில் அதுதான் நிறைந்திருந்தது. அப்படியாகவே போய் நின்னேன். அப்படியே ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த 3 நாள் தண்ணீர் இல்லை, கசப்பான மாறாக இருக்குது. இதுக்கு முன்னால் செங்கடல் பிளக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். இந்த அற்புதத்தில் இருந்து இந்த 3 நாள் தண்ணீர் இல்லாமல் இருந்தாங்களே, கசப்பான மாறாவாண்ட வந்துட்டாங்களே, இவங்க என்ன யோசித்து இருக்கணும்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாருன்னா இதில் இருந்தும் என்னை ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் என்கின்ற நிச்சயம், விசுவாச வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு வந்திருக்கணும். இது வரணும். அப்படி தான் நம்மளுடைய சாட்சியில் நம்ம பெரிய சாட்சி நம்ம சொல்லிக்கிட்டாரு. பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு ஒரு சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பயமாக எனக்கு தான் பயமாகுது. நான் என்ன வியாதியஸ்தன்னு சொன்னேன், கேன்சர் வியாதிக்கு. எனக்கு தான் பயமாக இருக்குது. நான் கொடுத்தா வருஷத்துக்கு ஒரு முறை என்னை வர சொல்லியிருக்கிறாங்க. நான் டெஸ்ட்டுக்கு போகும்போதெல்லாம் பயந்து தான் இருப்பேன். ஆனாலும் எனக்கு ஒரு விசுவாசம் ஒன்று இருக்குது, எனக்கு உள்ளே ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னா, உனக்கு ஒன்றே இருக்காது, நீ போ பார்க்கலாம், தைரியமாக போ, அப்படி தான் உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளியில் இருந்த வார்த்தை என்ன பண்ணுறது, என்னன்னு தெரியலையே, டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியலையே அப்படின்ற வார்த்தை வெளியில் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா கூட எனக்கு உள் ஒரு விசுவாச வாழ்க்கை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நீ தைரியமாக போ, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. 8 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறாரு, இன்னும் 1 வருஷம் கூட்டி தர மாட்டாரா? சரி இல்லாட்டி போகுது என்ன இப்போ அப்படின்னு தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளார நாம் கண்டிப்பாக வரணும். ஒருவேளை அந்த விசுவாச பாதை கண்டிப்பாக ஒரு அற்புதம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால், அடுத்தது அந்த அற்புதத்திற்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கைக்குள்ளார அடி எடுத்து வைத்து போய்கிட்டே இருக்கணும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை. சும்மா ஒரே அற்புதத்தையே நம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோசேயும் ஜனங்களும் முதல்ல, அதுக்கப்புறம் மிரியாமும் எல்லாருமே சேர்ந்துக்கின்னு பாடல் ஆடி பாடி துதிச்சாங்க. இங்கே கூட நீங்கள் நான் வரும்பொழுது உள்ளே வரும்போது பார்த்தா நல்லா துதிச்சு கொண்டு இருந்தீர்கள். நல்லா தான் துதிச்சிங்க, நல்லா துதிக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கிறேன், நான் உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். ஆனால் இந்த நன்றி சொல்லுகின்ற, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற, ஆண்டவரை துதிக்கின்ற, ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற இந்த பாடல்கள் எல்லாம் எதற்கு வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால், விசுவாச வாழ்க்கைக்கு தான் நம்மளை வழி நடத்தணும். அங்கே அப்படியே துதி செலுத்தத்தோடு அப்படியே நின்றுடக்கூடாது, அந்த இடத்துல அப்படியே நின்றுடக்கூடாது. அதில் இருந்து விசுவாச வாழ்க்கைக்குள்ளார அடி எடுத்து போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அந்த மாதிரி பெரும்பாலும் என்னை சேர்த்தா நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நாம் அது மாதிரி பெரும்பாலும் செய்கிறதில்ல. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம், அடடா இவ்வளோ பெரிய தவறு நம்ம செஞ்சிட்ருக்கிறோமே அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன பாருங்கள், விஜய் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கும் பொழுது அந்த சமயத்தில் 4.5 தான் எனக்கு பிளட் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, டாக்டர் உட்கார்றா சேரில், எப்படி நான் நடக்கிறேன், வாடா போடான்னு தான் பேசுகிறாரு. அவர் என்னை விட ரொம்ப சின்னவர், மருத்துவர் இல்லை அவர், வாடா போடா, ஏன்னா அந்த உரிமையில் பேசுகிறாரு. இவன் எப்படி நடந்து வரான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. சரி அவர் சொல்கிறாரு அப்படின்னு, சரியா நான் உட்காந்துறேன், நான் நடந்தே வரேன், எல்லாம் பெட்டில் போய் படுக்கிறேன், அங்கேருந்து நடந்து போய் டாக்டரை போய் பார்க்குறேன். அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உட்கார்றா சேரில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு கண்டுபிடிக்கப்பட்டது விஜய் ஹாஸ்பிட்டலில் தான். கண்டுபிடிச்ச உடனே விசுவாசத்தினுடைய வாழ்க்கையினுடைய பாதையில் அதில் பாதாளத்தில் விழுந்து போனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் பாதாளத்தில் விழுந்து போனேன், விடக்கூடாது, அதில் பாதாளத்தில் விழுந்திருக்கக்கூடாது. இப்போ நான் யோசிக்கிறேன் விழுந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அன்றைக்கி நான் விழுந்தேன், அதில் பாதாளத்தில் விழுந்தேன்.
அப்போ ஆண்டவர் இடத்துல நான் என்ன கேட்டேன்னா, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டு இருந்தேனே தவிர, ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார் என்று சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளார நான் வரல. யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 1 - 21 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை குறித்து ஜனங்களும் இந்த மிரியாமை எல்லாரும் சேர்ந்து துதித்து பாடினதை அப்படியே நம்ம பார்க்குறோம். அப்படியே சூர் வனாந்தரத்தில் அந்த கசப்பான மாறாவன இடத்துல போன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனார்கள். 15:22 பார்க்குறோம். தண்ணீர் கிடையாமல் 3 நாட்கள் பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, செங்கடலில் நடந்த அற்புதம் போல இங்கும் ஆண்டவர் வழிநடத்துவார் என்கின்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோசே இடத்துல. சரி, இங்கே என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒன்றே தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகணுன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஒன்று, மிகப்பெரிய செங்கடலில் வழி நடத்தினவர் இந்த சாதாரண கிணத்தின் அருகில் என்னை வழி நடத்த மாட்டாரா? இது மட்டும் இருந்தால் போதும். இவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்திருக்கிறவர். கீழே விழுந்து போனேன் ஆட்டோ. நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், அந்த அந்த ஹாஸ்பிட்டலாண்ட பஸ்ஸுங்க, ஒரு லாரிங்க, காருங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் விழுந்த அப்போ எதுவுமே வரல பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், எதுவுமே வரல. நான் விழுந்த அந்த இடத்துல எதுவுமே வரல. ஆண்டவர் அவர் பெரியவர். அவர் நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. அவரை சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. அந்த மாதிரி மிகப்பெரிய செங்கடல் பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் பார்த்தோம்னா, இங்கே 15ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய நான் தான்டா உனக்கு பரிகாரியான கர்த்தர் அப்படின்றார். என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. அவருடைய சத்தத்தை கேட்கணும், கவனமாய் கேட்கணும், அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும், அவருடைய நியமங்களில் யாவையும் கை கொண்டால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட நான் எப்படி இந்த மாதிரி பிரசங்க நேரத்தில் ஜெபம் பண்ணுவோன்னா, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்குறோம், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி செய்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அவ்வளோதான் ஜெபம் பண்ணுவேன். பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளார அவ்வளோ அடங்கி இருக்குதுங்க. பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேளு, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யி, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடு, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளு. அப்படி செஞ்சினா எகிப்தியருக்கு அவருக்கு வந்த வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ணேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் தாண்டா உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 27 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். படிங்கம்மா. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்கள் இருக்கிறது. கசப்பான மாறாவும் மாறிடுச்சு. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் மாறாவில் வந்தபொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. 23வது வசனத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னத்தை குடிப்போன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடவுளை நோக்கி கூப்பிட்றான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தை தூக்கி வெட்டி அதில் போடுறான். போட்ட உடனே நலமாகி போச்சு. எல்லாரும் குடித்தார்கள். குடித்த பிறகு ஏலிமுக்கு வர்றாங்க. ஏலிமுக்கு வந்த உடனே என்ன நடக்குதாங்க? 70 பேரீச்ச மரங்கள் இருக்கிறது, 12 நீரூற்றுகள் இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை இந்த மக்களுக்கு மத்தியில் வச்சிருக்கிறார். செங்கடல் தொடக்கம் அற்புதம். இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதுக்கு இடையில தான் விசுவாச பாலத்தை அமைக்க சொல்கிறார் ஆண்டவர். நமக்கு விசுவாச பாலத்தை அமைக்க ஏற்கனவே வச்சிருக்கிறார். ஏலியமில் 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்கள் வச்சிருக்கிறாரு. எதுக்கு? நம்ம என்னதுக்கு முறுமுறுக்கணும்? அவசியம் என்ன இருக்குது? அப்படியானா இவைகள் நம்ம கண்ணுக்கு தெரியணுமானா தெரியாது, தெரியக்கூடாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையில், ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாக நீங்களும் நான் நிற்கணும்ன்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நிற்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார்.
நான் உனக்கு முன்னால் எல்லாவற்றையும் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டேன்டா, நீ ஏன் கவலைப்படுற? எல்லாத்தையும் நான் உனக்கு முன்னால் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்கள், கசப்பான மாறாவுக்கு முன்னால் ஒரு மரத்தை ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரு. அதை வெட்டி உள்ளே போடுறோம், தண்ணீர் நலமாய் போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பேரிச்ச மரங்களும் நீர் ஊற்றுகளும் ஏற்கனவே இருக்குது அந்த இடத்துல. 3 நாள் தண்ணி இல்லாத தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு ஏற்கனவே இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த செங்கடல் அற்புதத்திற்கும் இன்னொரு அற்புதத்திற்கும் இடையில விசுவாச பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். விசுவாச பாலம் அமைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச பாலத்தை அமைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு இவைகளெல்லாம் நேரிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினில் முதல் அடியை எடுத்து வைக்க சொல்கிறார் ஆண்டவர். விசுவாசத்தினுடைய முதல் அடியை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் முற்படுவோமா? விசுவாசம் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு நாம் முற்படுவோமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளெல்லாம் செஞ்சுக்கிறீங்க ஐயா, எவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க. எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் எவ்வளோ விண்ணப்பங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. நீங்கள் இவ்வளவு உத்தரவாதத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளவு நன்மைகளை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், இவ்வளோ அற்புதங்களை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கிறோம். இந்த அற்புதங்களுக்கு அடுத்தது இன்னொரு அற்புதம் இருக்கிறது. கசப்பான மாற்றப்பட போகிறது. அங்கே 12 நீர் ஊற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருக்குது, ஏற்கனவே இருக்குது. இந்த மக்களுக்கெல்லாம் அவர்கள் தாகம் தீர்ப்பதற்கும் பசி ஆறுவதற்கும் உரிய அற்புதங்கள் அந்த பக்கத்தில் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியை யாத்திராகும் பகுதியை நீங்கள் வாசி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தைக்கு கூட அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை, விசுவாச வாழ்க்கைக்குள்ளார் அவர்கள் வரவே இல்லை. அதனால தான் பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மக்கள் ஒருத்தர் கூட போயிட்டு சேரவில்லை. 2 பேர் போய் சேர்ந்தாங்க. யார் 2 பேர் போனத? காலேபு யோசுவா மட்டும் போனாங்க. மோசே கூட போகல. மோசே கூட அந்த தேசத்துக்குள்ளார, கானான் தேசத்துக்குள்ளார போகவே இல்லை. ஏன்னா விசுவாச நம்பிக்கை உடையவர்கள் அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. கர்த்தர் எங்கள் மீது பட்சமாக இருந்தார்னா அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார். காலேப் சொல்கிறான், கொடுப்பார், அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார்னு சொன்னான். நம்பினா நாங்கள் அவங்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல, ஆமாயா வெட்டுக்கிளிகள் போல தான் ஏன் இருந்தோம், நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா கடவுள் எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லி அவன் நம்பினான். அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவா பார்த்து, நீ இந்த தேசத்தை இந்த மக்களுக்கு என்று பகிர்ந்து கொடுப்பாய் அப்படின்னு சொன்னார். பகிர்ந்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு பிறந்த அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் தான் அவரோடு கூட வந்தாங்க. அவங்களுக்கு தான் பகிர்ந்து கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறையா. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களை ஆண்டவரை நீர் செய்து கொண்டே இருக்கிறீர் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு துயரம் வரும் பொழுது, ஒரு துக்கம் வரும் பொழுது, அதற்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னதாக நீங்கள் விசுவாச பாலத்தை நாங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களப்பா. இந்த அற்புதத்திற்கும் அடுத்து வரக்கூடிய அற்புதத்திற்கும் இடையில் ஒரு விசுவாச பாலத்தை நாங்கள் அமைப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாச பாதைக்குள்ளார நாங்கள் கடந்து போகணும் ஐயா. நாங்கள் அற்புதங்களை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டிராதபடிக்கு விசுவாசத்தையும் ஆண்டவரே நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென்.